ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இப்பொழுது இந்த தை மாத ராசி பலனில் நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு எந்த விதமான பலன்கள் உள்ளது என்பதை அறியப் போகிறோம். பொதுவாகவே இந்த தை மாதம் சித்த யோகத்தில் பிறக்கின்றது, ராகுபுர நட்சத்திரத்தில் பிறக்கின்றது, திதி சதுர்த்தசி திதியில் பிறக்கின்றது மற்றும் யோகம் நல்ல யோகத்தில் தான் பிறக்கின்றது. கரணம் பத்திரை கரணத்தில் பிறக்கின்றது. இந்த ராசியின் நேயர்கள் இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் மிகவும் நல்ல பலன்கள் ஏற்படும். எல்லா வகையிலும் முன்னேற்றம், தேங்கி கிடந்த காரியத்தில் வெற்றி, இதுவரை இழுபறியாக இருந்த காரியத்தில் வெற்றி, யார் யார் கடன் வாங்கியிருந்தாங்களோ அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மற்றும் வரனுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு மிகவும் அற்புதம் என்றே சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு நல்ல பதில்கள் வரும், ஒரு சிலருக்கு. அப்போ மற்றவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஜாதகம், திசா புத்தி இது நல்லா இருந்தால் தான் உற்சார பலன்கள் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு கோச்சார பலன்களும் நன்றாக இருந்து ஜாதகத்தில் தசாபுத்திகளும் நன்றாக இருக்கும்போது அவர்களுக்கு விரைவில் கூடி வரும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் எதிர்பாராத புகழ் வந்து சேரும். கலைத்துறையில் ஈடுபட காத்திருந்தவர்களுக்கு அங்கு சேர்வதற்கான அழைப்புகள் தானாக வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு கேட்கவே வேண்டாம். அவர்கள் என்ன இடமாற்றம் விரும்பினார்களோ அதற்கான அமைப்புகள் கூடி வரும். மாணவர்களுக்கு கல்வி நிலை மிகவும் சூப்பராக இருக்கும். அவர்கள் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மணிகள் மிகவும் ஈஸியாக தயாராகலாம். விவசாயிகளுக்கு மகசூல் மிகவும் நன்றாக கிடைக்கும். இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் யார் புது தொழில் நுணுக்கங்கள் ஆரம்பிக்க முற்படுபவர்கள் அல்லது புது தொழிலில் ஈடுபட விரும்புபவர்கள் தாராளமாக செய்யலாம். அவ்வாறு அவர்கள் செய்யும்போது அவர்களுக்கு லாபங்கள் நல்ல முறையில் கிடைக்கும். இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு ஒரு நல்ல அமைப்புகளும் கூடி வரும். எதிலும் சாதனை செய்ய விரும்புபவர்கள் என்றே கூறலாம். அவர்களுக்கு சாதனை செய்யும் அளவிற்கு இந்த கிரக பலன்கள் கூடி வரும். இந்த கோச்சார பலன்கள் இப்படி இருந்தாலும் ஜாதகத்தில் தசாபுத்தி, அந்தரம், டிகிரி கோண பார்வை இதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில கோச்சார பலன்கள் ராசியை சொல்லும்போது சிலருக்கு நடக்காமல் போகுது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி, அந்தரம், டிகிரி கோண பார்வை இது சரியில்லாமல் இருந்தால் அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தடைபடும். அதனால தான் ஜாதகத்தையும் ஒரு முறை நாம் பார்த்து கொள்வது மிக 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 நல்லது. அப்போ இந்த சிம்மராசி நேயர்கள் ரொம்ப அகலக்கால் வச்சிட வேணாம். நார்மலாக அவங்களால் அதாவது ஒரு 20 லட்சம் முதலீடு போட வேண்டிய இடத்துல ஒரு 7 லட்சம் அந்த மாதிரியாக. அதே மாதிரி அடுத்தவர்களை ரொம்ப நம்பிடவும் வேணாம். இப்போ நம்பினாலும் நமக்கு பாதகம் வராது. இவங்ககிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டே அசால்ட்டாக இருக்கிறது தான். அதை மட்டும் அவர்கள் தவிர்த்து எடுக்கக்கூடிய காரியங்களை நல்ல முறையில் செய்தார்கள். ஆனால் இவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கட்டாயம் வரும். அதனால் இவர்கள் இந்த தை மாதத்திலே மிகவும் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. பொதுவாக சிம்ம ராசி நேயர்கள் ஒரு சில காரியங்களில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நேயர்கள் ஒரு சில காரியங்கள் நல்ல முறையில் மூவ் ஆகி அவங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கவும். நேயர்களை நீங்கள் இந்த தை மாதத்தில் பல வளங்களை பெறுவதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். சிம்மராசி நேயர்களே,
நன்றி, வணக்கம்.